Okay. In the continuation of executive powers of the president, look at the slide. He is responsible for making wide variety of appointments. ஓகேவா என்னன்னு சொல்றாங்கன்னாக்கா ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் வைட் வெரைட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இஸ் த ஒன்லி பர்சன் டு அப்பாயிண்ட் ஆல் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் ஜட்ஜஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் and High Court and Attorney General, and the Comptroller and Auditor General, the Chief Election Commissioner and the other election commissioners. So these are the appointments of a president. Wide variety of appointment. These are the functions of the executive powers of the presidents. Okay, wow. The chairman and other members. The chairman and other members of the public service commissions. Apart from that, the above, the next one is the chairman and the other members of the Union Public Service Commissions, ambassadors, high commissioners to the other countries. These are also appointments under the control of or under the appointments under the power of the president. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கனாக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட். He inaugurated the session of the parliament by addressing it after the general elections and also at the beginning of the first session of the each year. ஒவ்வொரு வருஷமும் பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைனாக்கா புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அந்த புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது ஃபர்ஸ்ட் மீட்டிங் இவருடைய இனாகுரேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இனாகுரேஷன் மீன்ஸ் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. He is only addressing, he is giving a speech to that parliament. So அதுதான் வந்து inaugurate the session of the parliament by addressing it after the general elections and also at the beginning of the first session of the each year. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அந்த பார்லிமெண்ட் வந்து செஷன் கண்டக்ட் பண்ணும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து the president only addressing to them. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா legislative power of the president இல்லையா? அதாவது சட்டசபையில வந்து அவருக்கு தலையிடுறதுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் பார்லிமெண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு செஷன்லையும் ஃபர்ஸ்ட் அட்ரஸிங்னாக்கா ஸ்பீச் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பிரசிடென்ட் தான் இருக்கும். அவருடைய அட்ரஸோடு தான் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் அட்ரஸ் இஸ் எசென்ஷியலி ஐடென்டிக்கல் இன் நேச்சர் டு ஸ்பீச் ஃப்ரம் த த்ரோன். அதாவது த ஸ்பீச் கன்சிஸ்ட் ஆஃப் அதாவது அவருடைய ஸ்பீச்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குனாக்கா வாட் ஆர் த ப்ரோக்ராம்ஸ், வாட் ஆர் த பாலிசிஸ், வாட் ஆர் த நியூ ஆக்ட் இஸ் கோயிங் டு பாஸ் இல்லையா, என்னென்ன புதுசாக செய்ய போறாங்க இந்த கவர்மெண்ட், என்னென்ன புது சட்டங்கள் போட போறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம் செய்ய போறாங்க, அதை பத்தி ஒரு கண்டென்ட்டா வந்து ஒரு ஷார்ட் ஸ்பீச்சை வந்து கொடுப்பாங்க. The president summon parliament at least twice in a year. It is the duty of the power of the president. அதாவது ஒரு வருஷத்துல 2 தடவை வந்து பார்லிமெண்ட் செஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா? The president summon parliament at least twice in a year. இல்லையா? அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் a year. ஓகேவா? 2 தடவை கண்டிப்பா கூட்டி ஆகணும். அவருடைய தலைமையில் தான் அது நடக்கும். He may send message to the either houses of the parliament with respect to the bill pending in the houses. இப்ப பில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து இது 3 விதமான கவனிக்க வேண்டியதா இருக்கும். அதாவது ரெசல்யூஷன், பில் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசல்யூஷன் ஆக்க தீர்மானம், அதாவது எதை முடிவு பண்றது எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த கேபினெட் முடிவு பண்றதுக்கு பேர் தான் வந்து ரெசல்யூஷன், தீர்மானம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த தீர்மானத்தை அந்த ரெசல்யூஷனை எங்க பாஸ் பண்ணுவாங்கனாக்கா பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணுவாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அங்க வந்து அதை பிரசன்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து they discussing about that resolution. அது வந்து அதாவது அப்போசிஷன் பார்ட்டி கம்யூனிட்டி வைஸாகவும் அதாவது செக்ஷன் வைஸாகவும் அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Once the discussion is over naka, then it becomes a bill. அது வந்து மசோதாவா மாறும். Once அந்த bill வந்து conclude ஆயிடுச்சுனாக்கா then it pass to the president for a assent. Assentனாக்கா அவருடைய பர்மிஷனுக்காக அனுப்புவாங்க. அப்போ this is the procedure. இப்போ இந்த மாதிரி பார்லிமெண்ட்லேயே ஒரு பில் வந்து பெண்டிங் ஆயிடுச்சுனாக்கா then it is a right of the president to call both the houses of the Rajya Sabha and Lok Sabha and giving some advice to pass the bill அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் உண்டு. He may send messages, அனுப்பலாம், அதாவது ஒரு மெசேஜை வந்து அனுப்பலாம், எந்த ஹவுசஸ்க்கு அனுப்பலாம், both houses of the parliament with respect of the to bill pending in Lok Sabha. அதாவது எந்த ஒரு ஹவுஸ்லயும் பில் வந்து பெண்டிங்கா இருந்தாக்கா அது சம்பந்தமா பிரசிடென்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு
அந்த பில்லை வந்து உடனே பாஸ் பண்றதுக்கு அவர் வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் பில் பாஸ் பை த பார்லிமெண்ட் பிகம் த லா ஆஃப் ஆக்ட். எப்போ? ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் த பிரசிடென்ட். அதாவது பிரசிடென்ட் பர்மிஷன் கிடைச்ச பிறகுதான் அந்த பில்லு வந்து லா ஆஃப் ஆக்டா வந்து மாறும். ஸோ வித் ஆத்தன்டிகேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் த பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஓகே, இதெல்லாம் வந்து எந்த பவர்னு கேட்டீங்கன்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மணி பில் cannot be introduced in the parliament without his approval. மணி பில்னாக்கா காசு சம்பந்தப்பட்ட மசோதாவை வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, யாருடைய பர்மிஷன் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த மணி பில்லை வந்து பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் டெர்மினேட் த செஷன் ஆஃப் த போத் ஆர் எனி ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். டெர்மினேட்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா அது முடிவுக்கு கொண்டு வரலாம். அதாவது போத் ஹவுசஸ்னாக்கா அந்த ராஜ்யசபாவுடைய அந்த செஷன்னாக்கா அந்த என்ன சொல்லுவாங்க, கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்கால கூட்டத்தொடர், கோடைகால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க, ரெண்டு இது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது நடந்திருக்கும் போதே அதை டெர்மினேட் பண்றதுக்கு, அது முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குதுனாக்கா பிரசிடென்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. The president terminate the session of the both houses or any of the houses. எந்த ஒரு ஹவுசஸ் பார்லிமெண்ட்ல ராஜ்யசபாவோ இல்ல லோக்சபாவோ இல்ல ரெண்டு ஹவுசஸையும் வந்து டெர்மினேட் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the houses. ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபாவுடைய டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னாக்கா 5 years. அந்த எக்ஸ்பிரி டேட் முடியறதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் என்ன செய்யலாம், தே கேன் டிசால்வ், அதை வந்து கலைக்க முடியும். லோக்சபா வந்து பிரசிடென்ட் சம் அட்வைஸ் பேஸ் பண்ணி அதை வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல he nominated 12 persons who are eminent in the literature, science, sports, arts and social services to the Rajya Sabha. அப்போ பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்குதுனாக்கா 12 நபர்கள், அதாவது அவங்கலாம் வந்து எலெக்ஷன்ல இருக்க மாட்டாங்க, டைரக்ட்லி தே ஆர் அப்பாயிண்டட் இல்லையா? வித்தவுட் பார்ட்டிசிபேட்டிங் இந்த எலெக்ஷன் தே கேன் அப்பாயிண்ட், த பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் 12 persons. எதுக்காக அந்த இது கொடுக்குறாங்க, அந்த கௌரவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா லிட்ரேச்சர், இலக்கியத்துல சிறந்த ஆற்றல் படைச்சவங்க, சயின்ஸ்ல நல்லா அவார்டு வாங்கினவங்க, ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்ணவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீசஸ்ல வந்து நிறைய பண்ணவங்களை வந்து இந்த கௌரவத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சச்சின் தெண்டுல்கர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இப்போ எம்பியா இருக்கிறார். ஹி இஸ் நாமினேட்டட் பர்சன்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. ஏன்னாக அவர் இந்தியாவுக்காக விளையாடி இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுக்குன்னு ஒரு கவுன்சில்ஸ் இருக்கும். யாருடைய கண்ட்ரோல்னாக்கா பிரசிடென்ட்டுடைய கவுன்சில்ஸ் இருக்கும். அந்த கவுன்சில்ஸ் வந்து அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு யாருக்கு கொடுக்கலாம்னு நாமினேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 12 persons செலக்ட் பண்ணி அவங்கள நாமினேட் பண்றதுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது எங்க ராஜ்யசபாவில். ஸோ நாமினேட்ஸ் 12 person who are eminent in the literature. யார் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்களோ, அதுல வந்து பேரும் புகழ் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுப்பாங்க, எம்பி பதவியை கொடுப்பாங்க. He can also nominate 2 person belong to the Anglo-Indian community to the Lok Sabha. இப்போ நம்ம வந்து 200 years வந்து யார்கிட்ட ஸ்லேவா இருந்தோம்னாக்கா பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்தோம். அப்போ வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸும் இந்தியன்ஸும் வந்து, அதாவது பிரிட்டிஷ்காரன் இந்தியன்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறது தான் அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ அது சார்பா வந்து 2 மெம்பர்ஸ் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இது ஆல்ரெடி அந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருந்தாங்கனாக்கா அதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ வந்து இல்லாத போது இன்கேஸ் அவர் வந்து ஃபீல் பண்ணணும் யாருனாக்கா இஸ் ஒப்பீனியன், அவர் பிரசிடென்டோட ஒப்பீனியன் படி 2 கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி கேட்டீங்கன்னாக்கா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி, அவங்க எங்க அப்பாயிண்ட் பண்ணலாம்னாக்கா 2 persons எங்க பண்ணலாம்னாக்கா லோக்சபாவில் அப்பாயிண்ட் பண்ணலாம். இதுக்கு யாருக்கு பவர் இருக்குதுனாக்கா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது annual budget of the central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. So what is meant by budget? Budget na அர்த்தம் income and expenditure of the nations அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய வரவு செலவு கணக்கு தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டை வந்து பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது லோக்சபால பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி the finance minister should get the permission of the president. அவருடைய பர்மிஷன் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. According to the constitution provide the power to the president. So according to that, the finance minister get the permission of the president and then he introduce the budget in the Lok Sabha. ஓகேங்களா? அடுத்து he causes to be laid before the parliament by the annual financial statement, union budget. He causes to be laid before the parliament the annual financial statement. ஒவ்வொரு financial statement வந்து யார்கிட்ட காமிக்கனாக்கா பார்லிமெண்ட்னாக்கா இவருடைய பேர் தான் வரணும்.
ஓகேவா? The Constitution of the India places the contingency fund of India is at the disposal of the president. The Constitution of India places the contingency fund. அப்படின்னா என்ன அர்த்தம்? எமர்ஜென்சி ஃபண்டுன்னு அர்த்தம். அப்போ அலோகேட் பண்ணும்போது பட்ஜெட் அலோகேட் பண்ணும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து கண்டிஜென்சி ஃபண்டா வச்சிருப்பாங்க. அதாவது அவசர காலத்துல வந்து பிரசிடென்ட் அதாவது ரிலீஃப் ஒர்க்குக்காக வந்து இந்த ஃபண்டை வந்து அவர் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது கான்ஸ்டியூஷன்லேயே வந்து அவருக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் த பிரசிடென்ட். அவர் தான் வந்து டிஸ்போஸ் பண்ணுவார். எய்தர் அந்த ரிலீஃப் அமௌண்ட் என்டையர் அமௌண்ட்டும் அவர் ரிலீஃப் பண்ணலாம், இல்லை பார்ட்லியா கூட அதை என்ன செய்யலாம், அது வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். ஓகேவா? அது அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. அந்த கண்டிஜென்சி ஃபண்டை யூஸ் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குதுனாக்கா நம்முடைய பிரசிடென்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுல வருதுனாக்கா ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் இஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அப்போ பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாம எந்த சலுகையை வந்து கண்ட்ரில நாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அவருடைய பர்மிஷனை தான் அதை செய்யணும். ஒரு கன்செஷனோ இல்லை வந்து ஃப்ரீ டொனேஷன்ஸோ எதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அவருடைய பர்மிஷனும் வேணும். நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் இஸ் ரெக்கமெண்டேஷன். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா டு மீட் எனி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். மேக்னா அட்வான்சஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்ட்லியா அந்த ரிலீஃப் ஒர்க்குக்காக பார்ட்லியா வந்து அவர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபுல்லா தேவைப்பட்டாலும் ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம். கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த கண்டிஜென்சி ஃபண்ட். கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அட்வான்ஸ் வந்து இவர் கொடுக்க முடியும் இல்லையா? எதுக்காக? டு மீட் ஆன் எனி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு திடீர்னு வந்து ஒரு பூகம்பம், ஒரு அதாவது எர்த்குவேக்கோ, ஒரு ஃப்ளட்டோ, இந்த மாதிரி வந்து இல்லை வந்து ஒரு இந்த மாதிரி சுனாமியோ, இந்த மாதிரி நேரத்தில் வந்து மோஸ்ட்லி இல்லைனாக்கா ஒரு சைக்ளோன்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல பீப்புள் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ரிலீஃப் ஒர்க் கொடுக்கறதுக்காக த பிரசிடென்ட் கேன் யூட்டிலைஸ் த ஃபண்ட். அதாவது அட்வான்ஸா பே பண்ணலாம், இல்லை ஃபுல் அமௌண்ட்டை ஒரு ரெடி பண்ணலாம். அது அவருடைய விருப்பம். அது கான்ஸ்டியூட் த ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு புது ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து இவர் வந்து என்ன செய்வார், இது ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இல்லைனாக்கா அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது இவருடைய பொறுப்பு தான். கான்ஸ்டியூட்டட் எ ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 இயர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பவர். அதாவது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரசிடென்ட்டுடைய அதாவது அவருடைய அதிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஜுடிஷியல் பவர். ஆர்டிகல் 72 கன்ஃபர்ஸ் and the president power to grant pardon, reprieve, respites or remissions of the punishment or to commute the sentence of any person convicted to an offense. ஒரு கைதிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி, அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து அவர் என்ன செய்யணும், தூக்கு தண்டனை இருந்து அவருக்கு வந்து மரண தண்டனை, அதாவது வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அதாவது ஒரு அதாவது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இது யாருக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்கனாக்கா ஆர்டிகல் 72 கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துறாங்க. கன்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் பார்டன். ஒருத்தனுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து அவனை வெளியே அனுப்பிச்சிடலாம், இல்லைனாக்கா ரிப்யூஸ் ஆர் ரெஸ்பைட்ஸ் ஆர் ரெமிஷன்ஸ், அவனுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து குறைக்கலாம். மன்னிப்பு கொடுத்து அவனை வெளியே அனுப்பிச்சிடலாம், இல்லைனாக்கா அவனுடைய பனிஷ்மெண்ட்டை குறைச்சி அவனுடைய இதை செய்யலாம், இல்லைனாக்கா டு கம்யூட் த சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன். ஒருத்தன் தூக்கு தண்டனையே கொடுத்தாச்சு இல்லையா, கம்யூட் த சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன்ஸ் கன்விக்டட் அட் அன் அஃபென்ஸ். அவன் செஞ்ச தப்புக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அந்த தூக்கு தண்டனை இருந்து அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை மாத்தலாம். அதுக்கும் வந்து யாருக்கு பவர் இருக்குதுனாக்கா த பிரசிடென்ட் ஹஸ் த பவர் டு சேஞ்ச் த பனிஷ்மெண்ட் which was given by the Supreme Court. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா military power of the president. Article 53 part 2 lays down that the supreme command of the defense force of the union shall be vested in the president and the exercise of thereof shall be regulated by law. இது என்னன்னு சொல்ல வராங்கனாக்கா மிலிட்டரி பவர். அப்போ மிலிட்டரி பவர் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் கமாண்ட் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் வந்து எப்போ வந்து எமர்ஜென்சி பவர் வந்து யூஸ் பண்ணலாம் மிலிட்டரி பவர்? டூரிங் எனி கிரைசஸ், ஒரு வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லயோ, இல்லை வார் அக்ரேஷன்ஸ்லயோ, இல்லை வந்து எக்ஸ்டர்னல் அக்ரேஷனோ, இல்லை இன்டர்நேஷனலோ, இல்லை இன்டர்னல் ரிவோல்ட்டோ, இல்லை ஃபினான்ஷியல் கிரைசஸோ, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல என்ன செய்யலாம்? The president can use to become as the supreme commander of the defense force. இல்லையா, அவர் வந்து என்ன செய்யலாம், அந்த 3 இது இருக்கு இல்லையா, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் வந்து மிலிட்டரி, அதான் ஏர்ஃபோர்ஸ், மிலிட்டரி அண்டு நேவல் பவர் இருக்கு இல்லையா, இது அத்தனைக்கும் வந்து அவர் தான் சீஃப். ஸோ அவர் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா
he is only a single man to govern the entire country. அப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கோ இல்ல சீஃப் மினிஸ்டருக்கோ மற்ற அதர் மினிஸ்டருக்கோ வேற யாரும் பவர்ஃபுல் பீப்புளுக்கும் வந்து எந்த பவரும் கிடையாது. ஓகே, அப்போ அந்த மாதிரி சமயத்துல ஆர்டிகல் 53/2ல வந்து யூஸ் பண்ணி யார் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆகலாம். the president become the supreme commander of the defense force of the union shall be vested, shall be given to the president, and the exercise thereof shall be regulated by law. So according to the law, அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் வந்து என்ன செய்யலாம், அவர் அந்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். அவருக்குன்னு தனிச்சா செயல்பட முடியாது. ஸோ அவரும் அந்த பவர், அதாவது டிஃபென்ஸ் கமாண்டர் ஆயிட்ட பிறகு அவர் என்ன செய்யலாம், அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆர் தட் கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டிப்ளமேட்டிக் பவர். The president appoint the Indian diplomats to other countries and receive foreign diplomats posted to India. இப்போ இந்தியன் அம்பாசடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் அம்பாசடர்ஸ்னாக்கா இந்தியனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், நம்முடைய நாட்டுக்காக மற்ற நாட்டில் போயிட்டு அவங்க இருப்பாங்க. அதாவது ஆன் பிகாஃப் ஆஃப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துபாய்னு எடுத்துங்களேன், இப்போ இந்தியன்ஸ் வந்து துபாயில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பாதுகாக்கவும் அந்த கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஒரு அம்பாசடர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து த பிரசிடென்ட் அப்பாயிண்ட் த இந்தியன் டிப்ளமேட்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் வந்து டிப்ளமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டு அதர் கண்ட்ரிஸ் அண்ட் ரிசீவ் ஃபார், அதே மாதிரி அந்த நாட்டில் இப்போ துபாயில் இருக்கிற ஒரு ஆளை வந்து இந்தியாவில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவரும் வந்து யாருனாக்கா எம்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா இந்தியா, அதாவது துபாய் அம்பாசடர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய அம்பாசடர் வந்து அங்கேருந்து வந்தாலும் சரி, இங்கேருந்து அவங்க அனுப்பினாலும் சரி, அதை ரிசீவ் பண்றதும் அதை அப்பாயிண்ட் பண்றதும் யாருடைய பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the president has the power. அதே மாதிரி the ambassador designated it becomes an ambassador after calling the president and the presenting is a credential. அதான் நான் உங்களுக்கு சொன்னது அம்பாசடர் பத்தி. ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட், எந்த ஒரு ஒப்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து எந்த ஒரு அக்ரிமெண்டா இருந்தாலும் சரி, வித் ஃபாரின் ஸ்டேட், மற்ற வெளிநாடு கூட பண்ணாங்கன்னாக்கா ஆர் என்டர்ட் இன்டு இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்றாங்க, இல்ல இந்தியாவும் ஜெர்மனியும் வந்து ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றாங்கனாக்கா அந்த ட்ரீட்டில ஃபர்ஸ்ட் யாருடைய பேர் இருக்கணும்னாக்கா பிரசிடென்ட்டுடைய நேம்ல தான் இருக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட் ஆர் என்டர்ட் இன்டு இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். அவருடைய பேர்ல தான் அது எழுதியிருக்கணும், அவருடைய பேர்ல தான் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி பவர். அதாவது இப்பதான் சொன்னாங்க இல்லையா, அந்த எமர்ஜென்சி பவர்ல தான் வந்து ஒரு பிகம் பவர்ஃபுல் மேன், ஆர்ம்டு ஃபோர்ஸா இருப்பாரு. So the president has been empowered by the constitution to proclaim national emergency under article 352. நேஷனல் எமர்ஜென்சினாக்கா தேசிய அவசர கால சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நாட்டு அவசர காலம். இப்போ வந்து என்னக்கா திடீர்னு வந்து இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் வருது, இல்ல வந்து கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது, நெடுக்கா வந்து பிரச்சனையா இருக்குதுனாக்கா அந்த நேரத்துல வந்து நாட் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், நாட் டு மேக் பீஸ் ஆர் நாட் டு மேக் செக்யூரிட்டி, அப்ப என்ன செய்யலாம், the president can empower, அவருக்கு அதிகாரம் இருக்குது. எப்படி, பை த கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு வந்து பவர்ஃபுல் என்ன, டு ப்ரொக்ளைம் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352. கான்ஸ்டியூஷன்ல அந்த ஆர்டிகல் 352 படி அவர் என்ன செய்யறாரு, பிரசிடென்ட் வந்து ஒரு தேசிய அவசர கால சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் எமர்ஜென்சியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அது எதுக்காகனாக்கா, அது மாதிரி சில டைம்ல வந்து இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கும், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இருக்கும், வார் இருக்கும், இந்த மாதிரி டைம்ல வந்து அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ என்டையர் பவர் வந்து யார் கையில இருக்குன்னாக்கா பிரசிடென்ட் கையில தான் அது இருக்கும். ஸ்டேட் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 356. இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன செய்வாங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் என்ன செய்வாரு, அந்த லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனதை வந்து ரிப்போர்ட் பண்ணுவார், பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்ட் என்ன செய்வாரு, அந்த கவர்னர் அனுப்பிச்ச ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் என்ன செய்யலாம், அந்த ஸ்டேட்ல, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணலாம்னாக்கா பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணலாம். அது எதுபடினாக்கா ஆர்டிகல் 356 பேஸ் பண்ணி அது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னு. அப்போ அந்த டைம்ல அந்த ஸ்டேட்டை வந்து பிரசிடென்ட் ரூல் பண்றதுக்கு பதிலாக ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் த கவர்னர் ரூல்ட் ஓவர் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆர்டிகல் தான் வந்து 356. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 360 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகல் 360 பேஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, நாட்டில் வந்து காசு பற்றாக்குறை வந்துச்சு, ஏதோ வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னாக்கா பேங்க்ல பணத்தை போடாம பணத்தை வந்து சர்க்குலேட் பண்ணாம அவங்கவுங்க வந்து வீட்டுல அதை வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து சர்க்குலேஷன் இல்லாத போது அது என்னன்னாக்கா பர்ச்சேசிங் பவரை குறைக்கும். பர்ச்சேசிங் பவர் கொடுத்தனாக்கா அப்போ there is a crisis in finance, அது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன செய்வாங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி போடுவாங்க, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி.
இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி ஒரு பினான்சியல் எமர்ஜென்சி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து காசு முடங்கி வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரெய்டு போயிட்டு அந்த காசை வந்து ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணியை வந்து அதை ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த சர்க்குலேஷன் ஆஃப் மணி ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இந்த எமர்ஜென்சி நடக்கும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்ட் ஆர்டிகல் 360 இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஓகே, கேரளா அண்ட் பஞ்சாப் இது டூ யூ நோல பார்க்கலாம். கேரளா அண்ட் பஞ்சாப் ஆர் த ஸ்டேட் வேர் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் imposed for maximum number of times 9 times in both the state. 9 தடவை வந்து பிரசிடென்ட் ரூல் அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எந்த ஸ்டேட்னாக்கா பஞ்சாப்லயும் கேரளாவிலையும். ஓகே, 9 times 9 தடவை. ஓகே, ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இல்ல அது கரப்ட் ஆயிட்டாரு, இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருனாக்கா அவர் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் தோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தா கூட இப்போ சப்போஸ் ஹி மேட் மிஸ்டேக்ஸ் அப்படின்னாக்கா அவர் ரிமூவ் பண்றதுக்கும் சில ரூல்ஸ் வேணும். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் ஆர்டர் டு ரிமூவ் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். The president may be writing under his hand address to the vice president. Resign his office. அதாவது பிரசிடென்ட்டே வந்து அவருடைய டெசிக்னே அவருக்கு அந்த போஸ்டிங் பிடிக்கலனாக்கா அவர் ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாருனாக்கா ஒரு கையால் ஒரு ரிசைன் லெட்டர் ஒன்று எழுதி அது யாருக்கு அனுப்பணும்னாக்கா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருனாக்கா அவருடைய போஸ்ட் வந்து ரிசைன் ஆகிடும். ஓகேங்களா? அது அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்றதுக்காக சொல்றாங்க. பிரசிடென்ட் விரும்பினாருனாக்கா அவருடைய போஸ்ட்டை ரிசைன் பண்ணணும்னாக்கா அவருடைய கையில என்ன செய்யணும்? ரைட்டிங் அண்டர் இஸ் ஹேண்ட், அவருடைய சொந்த கையால அதை எழுதணும். எழுதி அது யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னாக்கா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். இது ஒரு ரூல், ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா the president may for violation of the constitution be removed from the office by the impeachment in the manner provided by the article 61. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 61 படி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரசிடென்ட் எப்படின்னாக்கா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது கான்ஸ்டிடியூஷனை மீறி அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா பி ரிமூவ்டு. எப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம்? ஃப்ரம் த ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட். அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது, தள்ளி வைக்கலாம். ஓகேங்களா? அவர் வந்து இம்பீச்மெண்ட்னாக்கா அவர் வந்து தள்ளி வைக்கலாம், அவருடைய போஸ்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இன் இஸ் மேனர் ப்ரொவைட் பை ஆர்டிகல் 61. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 61 கொடுத்தபடி அதாவது போத் ஹவுசஸ் ராஜ்யசபா இருக்கிற மெம்பர்ஸும் லோக்சபா மெம்பர்ஸும் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் பண்ண முடியலாம், ரிசைன் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டாங்கனாக்கா ஆர்டிகல் 61 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இம்ப்ளிமெண்ட் ஆக்ஷன் கேன் பி பிராட் அபவுட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெசல்யூஷன். ஒரு தீர்மானம் கொண்டு வந்து தான் வந்து அவர் வந்து நம்ம தள்ளி வைக்க முடியும். இன் எய்தர் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். ரெசல்யூஷன், ஃபார்ம் ஆஃப் ரெசல்யூஷன். ஓகேவா? the impeachment action can be brought. அது கூட எப்படி எடுத்துட்டோம்னாக்கா அங்க பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்கி தான் அவர் வந்து தள்ளி வைக்க முடியும். ஓகேங்களா? he must be supported by the not less than 1/4 of the total strength of the house of the for its introduction. இந்த பில்லு அதாவது இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும்னாக்கா அந்த பார்லிமெண்ட்ல மொத்தம் எவ்வளவு மெம்பர் இருக்குனாக்கா 1/4, 4/5 கண்டிப்பா வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அவங்களுடைய சைன் அதுல கண்டிப்பா இருக்கணும். இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் நாட் லெஸ் தென் 1/4 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் இட்ஸ் இன்ட்ரோடக்ஷன். அப்போ அந்த ஒவ்வொரு ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்ல 1/4 ஆஃப் த மெம்பரை அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும், சைன் பண்ணணும். அப்படி இருந்தாதான் ஒரு பிரசிடென்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இம்பீச்மெண்ட்டை செய்ய முடியும். This must be supported by not less than 1/4 of the total strength of the house in the introduction சொல்லியாச்சு. The president shall, in spite of a conclusion of his term, continue to hold office until his successor enter upon into office. ஒரு பிரசிடென்ட் என்ன செய்யறானாக்கா அவருடைய பதவியை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன் ஸ்பைட் ஆஃப் கன்க்ளூஷன் ஆஃப் ஹிஸ் டேர்ம், அவர் முடிகிற நேரத்துல கண்டினியூ டு ஹோல்ட் ஆஃபீஸ், அவர் வந்து என்ன செய்யலாம்? அந்த பதவியை வந்து அவர் கண்டினியூ பண்ணலாம். எது வரைக்கும்? until his successor enter up to his office. அடுத்த ஒரு பிரசிடென்ட் வர வரைக்கும் தன்னுடைய பிரசிடென்ட் போஸ்ட் வந்து அவர் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா வைஸ் பிரசிடென்ட். தி ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் தெரியுங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? So the next executive of the India யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா the vice president. The vice president occupies the second highest office in the category next to president. அதாவது பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடியா இருக்கிற ரேங்க்ல இருக்கிறவர் யாருனாக்கா
the highest executive யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா the vice president அப்படின்னு சொல்லுவாங்க. He is accorded to the rank next to the president in the official warrant of the presidency. This office is modeled on the line of American vice president. இந்த போஸ்ட் நம்முடைய இந்தியாவில் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தனாக்கா அமெரிக்காவில் இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஒரு போஸ்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவில் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஆர்டிகல் 63 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 63ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். This office can be created to maintain the political continuity of the state. அதாவது இந்த போஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, this is main purpose அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, if the absence of the president or the president is out of station or the president met in a death, ஓகேவா, அப்ப அந்த காரணத்துக்காக வந்து கவர்மெண்ட்டுடைய வேலை, அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் வந்து கண்டினியூ ஆகணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த போஸ்ட் வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் த பிரசிடென்ட், the vice president can continue the work of the state. No, yes. This office has been created to maintain the political continuity of the state. Okay. Okay. Qualification for the election of the vice president. அவருக்கு என்னென்ன தகுதி வேணும்? You should be citizen of India. இல்லையா, அவர் வந்து கண்டிப்பா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். He must have completed the age of 35 years. 35 வயசு முடிஞ்சிருக்கணும். He must not hold any office of profit under the union or state or local government. கண்டிப்பா வந்து அவர் எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் அண்டர்னா அதான் மீனிங். அதாவது ஒன்ஸ் வந்து அவர் வந்து சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ண வந்துட்டாருனாக்கா அது சோஷியல் சர்வீசஸ். அந்த சோஷியல் சர்வீஸுக்கு வந்து எங்கேயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அது ஒரு ரூல் இருக்கு. ஓகே, he must not hold any office. அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல லோக்கல் பார்ட்டிஸ்ல ஒரு ஸ்டாஃபா இருந்திருக்கலாம், ஏதாவது கவர்மெண்ட்ல வந்து ஸ்டாஃபா இருந்திருக்கலாம், இல்ல பெரிய எக்ஸிக்யூட்டிவா கூட இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஒன்ஸ் he entered as a vice presidentனாக்கா he must be resigned. அவர் அதுல இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதனால என்ன சொல்றாங்க, he must not hold any office of the profit under the union or state or local government அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா, you should have the other qualifications required to become a member of the ராஜ்யசபா. இதை தவிர ராஜ்யசபாவுக்கு மற்ற என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும். தட் மஸ்ட். ஓகேங்களா, சரி. இப்போ எலெக்ஷன் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்டோடைய எலெக்ஷனும் அவருடைய பீரியடும் என்னன்றதை பார்க்கலாம். ஆர்டிகல் 66(1). The vice president, like the president, is elected not directly by the people, but in the method of an indirect election. இப்போ பிரசிடென்ட்டை வந்து எப்படி எலெக்ட் பண்ணாங்களோ, how the president is elected, அது என்ன எலெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டைரக்ட் எலெக்ஷன் சொன்னோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் the vice president also is elected by the indirect election. On behalf of the voters, the MLAs and the MPs became an electoral in the election of a vice president. Okay, Article 61(1). The vice president, like the president, is elected not directly by the people, but the method of an indirect election. மறைமுக தேர்தல் மூலியமா தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. The term of office of the vice president is 5 years. அவருடைய என்ன சொல்றது, அந்த டேர்ம் என்ன அர்த்தம், அவருடைய பீரியட், அவர் வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய பீரியட் எவ்வளவு வருஷம் கேட்டீங்கன்னாக்கா only 5 years. His office may terminated earlier than the fixed term, either by the resignation, death or by removal. இந்த வைஸ் பிரசிடென்டோடைய போஸ்ட் வந்து எப்படின்னாக்கா பை ரிமூவல், அதாவது பார்லிமெண்ட்ல வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவரை நீக்கிடலாம், இல்லைனாக்கா அவர் இறந்துடலாம், இல்லை அவரே வந்து என்ன செய்யலாம், ரெசிக்னேஷனை வந்து கொடுக்கலாம். பை ரெசிக்னேஷன் மூலியமா அவருடைய போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிடலாம். பிஃபோர் த டெர்மினேஷன், அந்த 5 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய போஸ்ட் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணலாம், இல்லை இறந்து போயிட்டாலும் அந்த போஸ்ட் வேக்கண்ட் ஆயிடும், இல்லைனாக்கா பார்லிமெண்ட் வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அவருடைய போஸ்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. He is eligible for the re-election. மறுபடியும் ஆஃப்டர் 5 years கம்ப்ளீட் ஆன பிறகு the vice president can contest in the vice president election again. மறுபடியும் வந்து அந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து தேர்தல் நிற்கிறதுக்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்புறம் till then deputy chairman of the Rajya Sabha. Till then deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. Till then deputy chairman of the Rajya Sabha. Deputy chairman, அதாவது ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இவர் தான். ஓகேங்களா, இவருக்கு அடுத்து யாருன்னாக்கா டெபுட்டி சேர்மன் இருப்பார். ஸோ இப்போ ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் இல்லைனாக்கா அவருடைய
போஸ்ட்ல வந்து அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து டெப்யூட்டி சேர்மன் அவர் வந்து கண்டினியூட்டி பண்ணுவாங்க. ஓகே, till then deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. ஓகேங்களா? சரி, ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? The vice president may be removed from his office by the resolution of the Council of State passed by the majority of all the then members of the council and agreed by the houses of the people. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னு சொல்றாங்க, the vice president may be removed from his office by resolution, தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, of the Council of States, அதாவது அதே தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கனால போறோம் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ஈஸியா வந்து டெலிவரி பண்ணலாம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாஸ் பை த மெஜாரிட்டி ஆஃப் ஆல், அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இருக்கிற எல்லா பீப்புள் வந்து மெஜாரிட்டி இருக்கணும். தென் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் அண்ட் அக்ரீட் டு பை த ஹவுசஸ் ஆஃப் த பீப்புள். அதை வந்து போத் பார்லிமெண்ட் இருக்கிற ராஜ்யசபா லோக்சபா வந்து அதை அக்ரி பண்ணணும். அப்பதான் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியும். A resolution for this purpose may be moved only after notice of at least minimum 14 days has been given to such an intention. இந்த மாதிரி வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி 14 டேஸுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு இன்டிமேட் பண்ணிடணும். A resolution for this purpose may be moved only after a notice at least minimum 14 days. அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்ட பிறகுதான் அந்த ரெசல்யூஷனே வந்து பாஸ் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன், such an intention. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். இவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம், இவருடைய கடமைகள், இவருடைய பொறுப்பு என்னன்னு பார்ப்போம்னாக்கா, த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ராஜ்யசபாவுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் தான். He regulate the proceeding of the houses. அந்த ராஜ்யசபாவில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் இவருடைய தலைமையில தான் வந்து நடக்கும். He decide the order of the houses. இன்னைக்கு என்ன நடத்தணும், இன்னைக்கு பில் செஷன், அதாவது மணி பில் பிரசன்ட் பண்ணுமா, இல்ல என்னென்ன வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னு கேட்டாக்கா வைஸ் பிரசிடென்ட் தான். He decide the admissibility of the resolution or question. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கொஸ்டின், அதாவது நீங்க வந்து அதாவது சில எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஏதாவது மெம்பர்ஸ் எடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அது கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புதுசா ஒரு நிறுவனத்தை வந்து அதாவது ரெசல்யூஷன் தீர்மானத்தை பாஸ் பண்றாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும், வந்து அட்மிஷன் வாங்கிக்கணும், அந்த பர்மிஷன் வாங்கிக்கணும். அவர் தான் சொல்லுவார் இன்னைக்கு எதை நம்ம பாஸ் பண்ண போறோம். He decide the admissibility, என்னென்ன நடக்கணும்ன்றதை அவர் தான் டிசைட் பண்ணுவார். Admissibility of the resolution or the questions. He suspend or adjourn the houses in case of a grave disaster. இப்போ ஒரு பிரளயம் நடக்குது, ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களேன் ராஜ்யசபாவில், உடனே அந்த மீட்டிங்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணது, ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல அது முடிவுக்கு கொண்டு வருதோ யாருடைய பவர்னாக்கா வைஸ் பிரசிடென்ட் பவர் தான் அது. ஓகே, when the president is unable to discharge his duties, அவர் வந்து சொல்றாங்க பாருங்க, டியூ டு இல்னஸ், அவருக்கு உடம்பு சரியாம இருக்கலாம், இல்ல ஆப்சன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி, நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு அவர் போயிருக்கலாம். He attend the functions of the president for the maximum period of the 6 months. அப்போ பிரசிடென்ட் வந்து ஒரு அன்னேபிள் டிஸ்ட்ரிபியூட், அவர் பிரசிடென்ட் வந்து நாட்டுல இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, வேற எதுவும் நடந்துச்சுனாக்கா அவர் இல்லாத சமயத்துல பிரசிடென்ட் போஸ்ட்ல வந்து இவர் எவ்வளவு வருஷம் செய்யலாம், மேக்சிமம் பீரியட் ஆஃப் 6 months, 6 மாசம் வரைக்கும் ஒரு பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் புது பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணிடணும். So இவருக்கு according to the constitution he may given only the period of 6 months தான் act as a president. ஓகே, காஸ்டிங் ஓட் அப்படின்னு இது கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ராஜ்யசபாவில் இருக்கிற சேர்மேனுக்கு வந்து இல்லை ஒரு ப்ரிவிலேஜஸ். அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 100 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இல்லையா, கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 100 என்ன சொல்லுதுனாக்கா, the vice president can only cast his vote. vice president vote வந்து எப்போ ஒரு when there is a tie over the bill in the ராஜ்யசபா, ராஜ்யசபாவில் ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு நடக்குது, ஓட்டுல வந்து ஈக்குவல் ஓட்ஸ் கிடைச்சு போச்சுனாக்கா அப்ப எதுவுமே மெஜாரிட்டி இருக்காது. அந்த சமயத்துல ராஜ்யசபாவில் இருக்கிற சேர்மன் சொல்லக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் என்ன செய்யலாம், அவருடைய ஓட்டை வந்து என்ன முடியும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதாவது இட் மீன்ஸ் தட் there is need for one vote only to pass the bill. அந்த பில்லை பாஸ் பண்றதுக்கு ஒரு ஓட்டு தேவைப்படுது. அப்ப ஈக்குவல் ஓட்டு வாங்கினதுனால அந்த பில்லை பாஸ் பண்றதுக்கு ஒரு ஓட்டு தேவைப்படுது. அப்ப என்ன சொல்ற, so the vice president using his discretion power cast his vote. அவர் யாருக்கு அந்த ஓட்டு போடுவாருனாக்கா in favor or against, அந்த பில்லுக்கு ஃபேவரா போடலாம், இல்ல அந்த பில்லுக்கு எதிர்மறையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அவருடைய விருப்பம், அதுல யாரும் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி டைப் வரும் பொழுது, ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அது டைப் வரும்பொழுது
அந்த டை வர நேரத்துல அவர் வைஸ் பிரசிடென்ட் அவருடைய ஓட்டை வந்து மேபி அவர் வந்து ஃபேவர் பண்ணலாம் இல்ல அன்ஃபேவர் பண்ணலாம். அதை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது. நோ மெம்பர் ஹாவ் நோ ரைட் டு அப்போஸ் ஹிஸ் டிசிஷன். அவருடைய முடிவுல வந்து யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் வந்து காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் ஓகே யார் இவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 74/1 says there shall be a council of minister with the prime minister as the head to aid and advise to the president. பிரசிடென்ட்டுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கோ இல்ல வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ இருக்கிற அந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து அந்த ஹெட்டுக்கு பேர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். புரியுதுங்களா? பிரசிடென்ட்டுக்கு வந்து எய்டுனா ஹெல்ப்னு அர்த்தம். ஹெல்ப் பண்றதுக்கும் யாருக்கு பிரசிடென்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் அவருக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கும் யார் இருப்பாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர். அவரு சேர்ந்து இன்னொருத்தங்க யார் இருப்பாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. ஓகேங்களா? இது எந்த ஆர்டிகல்ல வருதுனாக்கா 74 ஆர்டிகல் 74/1. ஸோ அது பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் ஹெட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் என்ன செய்யறாங்க? ஹெல்ப் அண்ட் அட்வைஸ் டு த பிரசிடென்ட். அதுக்காக தான் இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. He may direct the council to reconsider the advice but in bound by the advice given after reconsideration. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ வந்து ஒரு பில் ஒன்று பாஸ் பண்றாங்க. அந்த பில் பாஸ் பண்ணிட்ட பிறகு அந்த பில்லை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கனாக்கா பிரசிடென்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிரசிடென்ட் வந்து அதை வந்து அவருடைய கவுன்சில் வந்து கன்சிடர் பண்ணி இது மறுபடியும் நீங்க ரீகன்சிடர் பண்ணணும், இதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து மறுபடியும் வந்து லோக்சபாவுக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டாருனாக்கா அப்ப என்ன செய்வாங்க? அதை வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ரீகன்சிடர் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்கனாக்கா அதுல வந்து கம்பல்சரியா பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி ஆகும். He may direct the council to reconsider the advice. Okay, reconsider advice, but is bound by the advice given after reconsideration. Once அந்த பில்லை வந்து ரீகன்சிடர் பண்ணிட்டாங்கனாக்கா பிரசிடென்ட் அதுல வந்து சைன் பண்ணி தான் போகணும். ரெண்டாவது திரும்ப அனுப்புறதுக்குலாம் அவருக்கு ரைட்ஸ் கிடையாது. The post of Prime Minister of India has adopted the Westminster. இங்கிலாந்துல இருக்கிற ஊருக்கு பேர் தான் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் சொல்லுவாங்க. மாடல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி. ஜனநாயக அடிப்படையில தான் வந்து அந்த போஸ்ட் வந்து உருவாக்கிறீங்க. எல்லாமே வந்து இங்கிலாந்துல பார்த்து தான் இந்த போஸ்ட் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். The post of Prime Ministers. The Parliament of England is situated in Westminster, so that they called the Westminster Parliament. அந்த இங்கிலாந்துல எங்க இருக்குனாக்கா வெஸ்ட் மினிஸ்டர்ன்ற ஊர்ல வந்து அந்த பார்லிமெண்ட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, so tomorrow physics test. ஓகேங்களா? so prepare well. Okay, prepare well and attend good. Thank you. We will continue next session.